கதை என்ன அப்படின்னா, ஈகோவுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த ஈகோவும் ஸ்பிரிட்டும் எங்கே இருக்காங்க அப்படின்னா, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. ஓகேவா? இதில் ஸ்பிரிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுது, அதாவது வெளில போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, தேர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லுதான். உடனே ஈகோ சொல்லிச்சான், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே ஸ்பிரிட் சொல்லுதான், ஐ பிலீவ் தேர் இஸ் அ மதர், அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க, நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட்டு சொல்லுதான். அதுக்கு ஈகோ சொல்லுதான், நீ அம்மாவை பார்த்துருக்கியா? கண்ணால் பார்க்காத எதையுமே நீ நம்பாத, உங்கள் அம்மாவை நீ பார்த்ததில்ல, நமக்கு வந்து இந்த இருட்டு தான் வாழ்க்கை. ஸோ கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால நமக்கு இந்த இருட்டு தான் வாழ்க்கை, நீ இந்த இருட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈகோ சொல்லிச்சான். ஸ்பிரிட் சொல்லுதான், அப்புறம் ஏன் நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் ஏன் வந்து இதை எதையுமே தாங்க முடியாமல் எனக்கு வந்து என்னை யாரோ போட்டு அழுத்துற மாதிரியே இருக்குது, லைக் அது வந்து இந்த பர்த் நடக்க போகுது அந்த டைமில் நடக்கிற ஒரு ஆர்குமெண்ட் இது. ஸோ எனக்கு ஏன் வந்து என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஏதோ ஒரு கிரேட்டர் லைட்டு தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து எனக்கு ஒரு விஷன் இருக்குது, அந்த விஷனை நோக்கி நான் நினச்சி வச்சுருந்த ஒரு லைட்டு, எனக்கான லைட்டு வந்து தெரியுது, நான் அதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஸ்பிரிட்டு. உடனே ஈகோ இருந்துக்கிட்டு, நோ 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 நோ, நம்மளோட என்டையர் லைஃபுமே இந்த வூம்குள்ளே தான், அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே தான், நம்ம இந்த டார்க்னஸை தாண்டி உனக்கு வேறு எந்த வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இட் க்ளோஸ்டு. உடனே பிறப்பு நிகழுது, குழந்த பிறந்துருச்சு. ஸோ அதாவது அதோட கதை முடிஞ்சிருச்சு, குழந்த பிறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் போடுறாரு. அண்ட் தேர் இஸ் அ லைட் அண்ட் தேர் இஸ் அ மதர் அண்ட் தேர் இஸ் அ நியூ வேர்ல்ட் இஸ் அவைட்டிங் ஃபார் மீ அப்படின்றாங்க. இந்த கதையை ரொம்ப அழகாக நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இந்தியன்ஸ் எல்லாருமே ஈகோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருமே ஸ்பிரிட் மாதிரி இருக்கணும். என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும், நமக்கு ஒரு விஷன் இருக்கணும். நம்மளோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடாது, நம்மளோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வந்து எப்பயுமே ப்ராட் மைண்டடாக இருக்கணும், ஸ்பிரிட் மாதிரி. ஸோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இந்த கதையை படித்ததுக்கப்புறம்.